வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 வெளிவந்த லீப்ஸ் கெண்ட். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குடும்பத்தில் 5 வருஷமாக தந்தை இப்போ தன்னுடைய மகளையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. பிரிஞ்சுட்டு போய்ட்டு ஒரு டாக்டர் தொழில் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் மெட்ரோவில் போயிட்டுருக்கும் போது தன்னுடைய மகள் அப்பாவை பார்த்துட்டு அவர் எங்கே போயிருக்கிறார் அவரை கண்டுபிடிச்சி பின்தொடர் அவருடைய கிளினிக்கு அப்பாவை பார்க்குறா. பார்த்த உடனே அந்த தந்தை பாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அளவாக அந்த தந்தை பாசமாக தொடங்க அந்த உறவு காலப்போக்கில் அப்படியே திசை மாறி போயிடுது. அது தந்தை மகளுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகளை அந்த எல்லையே ரொம்ப தாண்டி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளெல்லாம் என்னமோ பண்ணுறாங்க, ரொம்ப பாசம். மக சொல்கிறாப்புல இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தப்போ அந்த பாசத்தை அவளால் தாங்கிக்கொள்ள முடியல. அந்த பாசமே அவளை தப்பு பண்ண தூண்டுகிறது. அம்மாக்காரங்க அவளை பார்க்கவே கூடாதுன்றப்பல ஆம்பளை இவரை ஒருத்தன் லவ் பண்ணி கொண்டு போகிறா அப்பாவை விருப்பேற்றுறதுக்காக. என்னமோ பண்ணி பார்த்தாலும் கடைசியில் அப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில் மகதான் என்ன பண்ணலாம், அந்த பாசம் அவள் தப்பு பண்ண வச்சிருது. கடைசியில் அப்பாவும் மகளும் என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2005 வெளிவந்த லீப்ஸ் கெண்ட். சீனில் காட்டுறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவங்க பேர் தான் ஆல்மா. இவங்களுக்கு 17 வயசு ஆகுது. இவங்க ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அங்கே போகும்போது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மெட்ரோ சுரங்கப்பாதை கீழே பார்த்தா அவங்க அப்பாவை பார்த்துட்றாப்புல. தங்கள் அப்பாவை 5 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறா. அப்பா பார்த்துன்னா அவர் கூட பேசணும்னு சொல்லிவிட்டு அவனை பின்தொடர்ந்தே போகிறா. அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போகிறா. மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி அந்த பக்கம் ஓடுறா, இந்த பக்கம் ஓடுறா, எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்பா பேர் தான் பிரெட்டு எங்கெங்கெல்லாம் தேடுறா. அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், ஃபாலோ பண்ணுறா. எப்படியாவது நம்ம அப்பாவை நீ கண்டுபிடிச்சினா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைட்டில் கார்டு போட்டு படத்தை இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண போகும்போது மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டா. அவங்க அப்பா ஒரு கிளினிக்கில் டாக்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதை அவருக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி ரகசியமாக பார்க்குறதுக்காக வராப்புல. அங்கே ரிசப்ஷனில் கேட்குறாப்புல. அப்போ அப்பா அம்மா கூட காட்டிக்காமல் சும்மா பேரை தான் சொல்லி கேட்குறாப்புல. இந்த மாதிரி இருக்காங்களேங்க பிரெட்னை பார்க்க வரணும். அவர் சொல்கிறேன், அப்படியா யார் அவருன்னா, இல்லை நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு பேஷண்ட் மாதிரி தான் அங்கே வர்றாப்புல அப்பாவை பார்க்குறதுக்காக. 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாப்புல. அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு 2 பேருக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லை. அப்போட ரிப்போர்ட் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறா. சரி வேணா இங்கே உள்ளே போய் பாரு அப்படின்னு அந்த அம்மா நர்ஸாமா உள்ளே போனதுக்கப்புறம் ரிசப்ஷன் நேராக உள்ளே வராப்புல. உள்ளே வந்துட்டு இப்போ 12 வயசில் இவனை விட்டு பிரிஞ்சு போனவர் இப்போ தான் 17 வயசுக்கு அப்புறம் தான் பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாப்புல, என்னப்பா இங்கெல்லாம் இருக்கீங்களா, ஞாபகம் இருக்கீங்களா, சுத்தமாக என்னை மறந்துட்டீங்களா, எத்தனை வருஷம் ஆச்சு விட்டுட்டு போனீங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்கள் அம்மா என்னை டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்ட போக சொல்லிட்டா, அதனால் நான் 5 வருஷமாக ஒன்று பார்க்க வரல அப்படின்னு கோவப்படுறேன். சரி இப்போ தான் வந்தது போவாது. இல்லைப்பா விடுங்கப்பா, ரொம்ப மோசமானப்பா, ஒரு தகப்பன் பாசுக்காக நான் ஏங்கி இருக்கேன், நான் போகிறேன், என்னை விடு, நான் போகிறேன், அவனை போட்டு அடி என்ன அப்பாவை அடிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. மன்னிச்சிக்குமா, எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்க விருப்பம் இல்லாதான் என்னை வர வேணான்னு சொல்லிட்டா, அதனால நான் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. எப்போ அவர் விவகாரம் 2 பேருக்கு ஆயிடுச்சு, அதுலேருந்து அதுக்கு நீங்கள் என்னையாவது பார்க்க வரலாம்ல, நான் பார்க்கறது உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னாப்புல. இல்லை உங்கள் அம்மா தான் உன்னை பார்க்கக்கூடாதுன்றாலாம். சரி நீ எங்கே தங்கிருங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு அட்ரஸை வாங்கிட்டா. சரி இந்த அட்ரஸ்க்கு நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே நேரம் என்ன பண்ணுறா, தன்னுடைய மகள் ஆல்மா வெளியே வரா. பார்த்த உடனே அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷம், அதாவது அப்பாவை பார்த்த சந்தோஷம் குதூகலமாக அவ்வளோ இதுவாக இருக்கிறா. அதுவும் இல்லாமல் அப்பா அட்ரஸ் வேறு கொடுத்துட்டாலா. இது அவருடைய ஃப்ரெண்டு தான். அவருடைய அப்புறம் கொண்டோலியஸ் அவருடைய பேர். எங்கே போனாலும் இவங்க 2 பேரும் தான் ஆட போகிறாங்க, ஜாலியாக போவாங்க. வர காரில் லிஃப்ட்டு கேட்குறாங்க. லிஃப்ட்டு கேட்டு அவங்க கூட 2 பேரும் ஒன்றா வர. எங்கேம்மா போகிறீங்க, ப்ளீஸ் எங்களை இறக்கி கொடுங்கன்ட்டு. கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், காசு கொடுங்க சார். என்னம்மா லிஃப்ட்டு தான் கொடுக்க முடியும், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு $10 கொடுத்தா $10 எல்லாருக்கிட்ட $30-40 கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட உள்ள பர்ஸை வாங்கி ஆட்டையை போட்டுக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாப்பா, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், அந்த கடைக்கு போங்க, நான் வரலைங்க வெயிட் பண்ணி அங்கே போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. வாங்கி அவன் ஃப்ரெண்டும் அவனும் 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மறுபடியும் அந்த எந்த லிஃப்ட்டு கார் கொடுத்தானோ அவனுங்க லிஃப்ட்டு கிட்ட வராங்க. மறுபடியும் சார் எங்கெல்லாம் இறக்கி விட்ருங்க அப்படின்னு. அவன் சரியான ஒரு பொம்பளை சொல்லு பொழுது அவனு ஏற்றி இவங்க எந்த ஆம்பளை காத்தாலும் கவரணும் அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு ட்ரக்கு வருது. ட்ரக்கில் ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான். அவன் தான் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் வென்சல். ட்ரக்கை ஓட்டிட்டு நம்ம ஹீரோனியை கதாநாயகி ஆல்மா ஒன் சிலர் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவளும் அவன் கூட வசியம் பண்ணி அவனை சிரிப்பு காட்டி பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காப்புல. அதோட அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, சரி வாடி நம்ம ஒரு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு அந்த
கோண்டா கூட வந்து கிளப்புக்கு வர கிளப்பில் பயங்கர டான்ஸ் நடக்குது. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்ட் டான்ஸ் நடிச்சு அவள் முத்தங்கன புரட்டி இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கா இதெல்லாம் பண்ண அந்த இடத்துல அந்த லாரி டிரைவர் அந்த ட்ரக் டிரைவர் வந்துடுறாப்புல. அங்கே வென்சல் வந்துட்டு நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு கூட வந்தேன் அப்படின்னு. சரிவா ஏன் கூட டான்ஸ் பண்ணு இல்லை நான் அதெல்லாம் டான்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஆல்மா அங்கேருந்து சொல்கிறா. அதோட அவனை அப்படியே நைஸாக என்ன பண்ணுறாப்புல அந்த ட்ரக் டிரைவர் நைஸாக வெளியே இழுத்துடுறாங்க. இழுத்துட்டு வந்துட்டு வெளியே விட்டுறான். அதில் சீனை கட் பண்ண மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரப்புல அவங்க கொடுத்த அட்ரஸில் அவங்க அப்பா கரெக்டாக வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தோன்னா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கிறப்பா அப்படின்ட்டு என்ன இங்கே இருக்கிறேன்னு இல்லை உன்னை பார்க்க தான் வந்து நிற்கிறேன்ட்டு அங்கே பேசிட்டு என் ஃப்ரெண்டு வந்தாப்புல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த ஃப்ரெண்டு பிரச்சனைக்காக நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது வந்து தங்கீர்களுடைய ஃப்ரெண்டு அதாவது நம்ம அப்பா இருக்கிற டாக்டரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அவள் பேர் வந்துட்டு தான் இன்கா அதாவது காதலி. அவருடைய காதலி நாங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருப்போங்க அப்படின்னு சொல்லுவாள். இறக்கி விட்டுன்னு சரி காரில் நீங்கள் ஏறுன்னு கொஞ்சம் கூட வந்து நம்ம ஆல்மாவுக்கு பிடிக்காது அப்பாவுடைய காதலி. அவளை இறக்கி விட்டுட்டு நேராக அப்பாவோட வீட்டுக்கு மெதுவாக வரா. வந்து சுற்றி வந்து பார்க்குறா இங்கே தான் அப்பா இருக்கிறா அந்த வீட்டில் தங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ நம்ம இன்காவும் அங்கே இருக்கா வரவே இருக்கிறா. ஆனால் இன்கா வந்து இவளை மகளவும் ஏற்றுக்கல. ஆனால் மகள் முன்னாடியே வந்துட்டு அப்பாவை வந்து ரொமான்ஸ் பண்ணுறது சுத்தமாக வந்து ஆல்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் வாயில் இது விட்டுருக்கு அதெல்லாம் தொடங்கி அப்பா இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ரொமான்டிக் இருக்குல்ல இவளை விட்டு கொஞ்சம் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதாவது இவன் வந்து அவருடைய மகளை வந்து மகளாக ஏற்றுக்க தயாராக இருந்தாலும் ஆல்மா என்ன பண்ணுறாப்புல நம்ம அப்பா அவள்கிட்ட பிரிக்கணுன்ற மைண்டு. அப்பா வராரு என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் பிடிச்சிட்டு சரி நாங்கள் வந்து நம்ம டான்ஸ் பண்ணுவோமா ரெக்கார்ட்லாம் போட்டுட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இவங்க 2 பேர் இந்த லவ்வர்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதை அப்படியே ஆல்மா பார்த்துருக்க அவளுக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை. தன்னுடைய அப்பா இன்னொரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறது உள்ள அவள் மனசு அவளை ஏற்றுக்கல. சின்ன வயசுலேருந்து அப்பாவை பிரிஞ்சு அந்த ஏக்கமும் பாசமும் நெஞ்சில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரிம்மா மாமா அவனை கூட வீட்டில் விட்டுன்னு காரில் ஏற்றிட்டே வராங்க. ஆனால் கொஞ்சம் கூட போகிறதுக்கு விருப்பமே இல்லை அல்பாக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் பார்க்காத அப்பாவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு அவள் தலையெல்லாம் தட்டி கொடுத்துட்டு உண்மையான ஒரு அன்பு தகப்பனுடைய மகள் பாசம் என்னமோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவள் ஏங்கிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா அனுப்பவே மாட்டேன்னாங்க. அவங்க அம்மா பார்பரா வந்து உங்கள் அப்பாவை நீ பார்க்கவே கூடாதுன்ட்டு. அவர் நான் அப்பாவுக்கு ஒரு மொத்தக்கு வந்து சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நின்று பார்த்துட்டு வந்த பிரிவு வந்து அவளால் தாங்கவே முடியல. ஆல்மாக்கு நம்ம அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மனசு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அங்கே அம்மா பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வந்தாப்புல பார்பரா கிட்ட வந்து அம்மா கிட்ட உட்காந்துருக்கும் போது ஆனால் அப்பாவை பார்த்த விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டா. அப்பாவை பற்றி சொன்ன உடனே அம்மா நம்ம எரிஞ்சு விடுவாங்க. 5 வருஷமாக உங்கள் அப்பாவே நான் பிரிஞ்சு இருக்கிறேன் நான் பார்க்கவும் இல்லை எதுவும் பண்ணவே இல்லை நீ அவரை பற்றிலாம் நீ பேசக்கூடாது அவரை பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருப்பாப்புல. இவனை போல இல்லாத கல்வி காட்டிக்காமல் இல்லைம்மா நான் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு வந்தேன். ஆனால் இவளுக்கு ஒரு சந்தேகம் மட்டும் அம்மாக்கரில் இருக்கும். நீ போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்க அதிகமான டைமை அப்பா கூடவே ஆல்மா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா. இந்த காட்டுக்கு போகிறது சுற்றுறது பல இடங்களுக்கு போகிறது. அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த காளான்லாம் எடுப்பாங்க. காளான் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளை புழுக்கு எடுக்கிறது இதெல்லாம் வேலை. இது கூட வந்து அப்பா கூட வந்து அவள் மேலே தோலெல்லாம் ஏறிட்டு எந்த அளவுக்கு அவள் சின்ன வயசில் அப்பா கூட விளையாடுன்னு நினச்சாலும் அந்த விளையாட்டை பூரா அப்பா கூட சேர்ந்து அந்த விளையாட்டை வந்து அவளுக்கு வினையாகும் போது அது கொஞ்சம் எமோஷ்னலாக வேறு மாதிரி போகிற மாதிரி அப்பாவுக்கு சின்ன ஒரு ஃபீல் வருது. ஆக இது நம்ம மகன் தெரிஞ்சு அவர் எத்தனையோ கட்டத்தில் தன்னை உணர்வுகளை அடக்கிட்டு விலகி போகிறது தான் அவர் தெரிகிறாரு. ஆனால் மகன் வந்து அதை வந்து ஒரு இது பண்ணல. மகன் வந்து அப்பான்ற மாதிரி அப்பாவும் இது பண்ணுறா அது மாதிரி தான் ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிறா. ஆனால் வேறு ஒரு ஆம்பளை மாதிரி அவன் மனசுக்குள்ள வேண்டிக்கிறா. இதெல்லாம் அப்பாவோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறா. அப்பா வச்சு காலில் சாக்ஸு இது எல்லாமே எடுத்து விட்றாப்புல. ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு அதிகமான இவருக்கு வந்து என்ன மகன் மேலே பாசத்தினால அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவளுக்கு வெளியே. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அவன் கூட இருப்போம். அப்போ என்னப்பா காலெலாம் வயலாம் உங்களுக்கு தடியாக இருக்குது காலையெல்லாம் இதுவாக இருக்குது அப்படின்னு சரி வாமா டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒரே பேச்சு இதுமா அதனால் வீட்டில் வந்து தூங்குறான். ஆனால் தூங்க போகும்போது நம்ம ஆல்மாவுக்கு வந்து தூக்கமே வரமாட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு எப்படியாவது அப்போ அந்த கார் எடுத்து போகும்போது இந்த அவன் வந்துடுவான் யாரும் நம்ம லாரி டிரைவர் வந்துடுவான். வென்சில் வந்து என்ன இங்கே பண்ணியிருக்கான் அவனுக்கு ஒரு பூச்சட்டி கொடுத்துட்டு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அவளுக்கு செடி கொடுத்து இல்லை அதெல்லாம் ப்ரப்போஸாக நான் பண்ண மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. இல்லை கண்டிப்பாக நீ வாங்கி தான் ஆகணும் நான் ஹோட்டலுக்கு டின்னருக்கு போனேன் அப்போ வர சொல்லியிருப்பார் ஹோட்டலுக்கு நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இவனையும் அங்கே வர சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா அப்பா வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது இவனை லவ் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணோம்னா அப்பா வந்து அது வெறுப்பார். அப்பாவை நம்ம வந்து தன்னை வசியப்படுத்தலான்னு மகளுடைய பிளான் அது. அதோடு இங்கே வந்த உடனே இங்கே பண்ணுறேன் அப்பாவை பார்த்த உடனே அவங்க வீட்டில் வந்து தடுக்கிறாப்புல இங்கே வந்து நீ வா
நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு, ஹோட்டல்லாம் போகக்கூடாது, நான் வரமாட்டேன்னு இவனை அப்புறம் லாரி டிரைவரோட அப்படியே நம்ம ஹீரோயின் எடுத்து காருக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிற, விட்றா இங்கே அப்படின்ட்டு, எனக்கு இன்னும் வேலை, எங்கள் அப்பா வெயிட் காத்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்ட்டு. அப்புறம் ஹோட்டலில் வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறாப்புல. இல்லை கொஞ்சம் கூட சாப்பிடணும், எங்கள் அப்பா வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறேன். ஏன்டா என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கான்ட்டு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டுருவான். ஆனால் என்ன பண்ண டக்குன்னு ஃபோன் வரும். ஃபோன் வந்து அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு, டாக்டர் பிளட் ஃபோன் பண்ணுறாரு. போனேன் நான் இருங்கப்பா நான் வரேன் எங்கன்னா அவர் ஒரு பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பார். இவங்க லவ்வர்கிட்ட லவ்வெல்லாம் ஒன் சைடு லவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் வந்துட்டு லவ்வர்கிட்ட சொல்கிறாப்புல, டேய் நான் போய் எங்கள் அப்பா வந்திருக்காரு, நான் வென்ஸில் அவரை பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு. இந்த ஹோட்டலில் வந்தால் எங்கள் அப்பா உட்காந்துருப்பாங்க. 2 பேர் வந்து அந்த இடத்துல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்ருக்க போகும்போது அப்போ இதோட நீ உள்ள எங்கே போயிருந்த, இல்லை அந்த ஹோட்டலில் அந்த கடைசியாக சொன்ன மாதிரியே வந்துட்டு அவன் வந்துடுவாப்புல, யாரும் லாரி டிரைவர் வந்துடுவான். அது அப்பா வந்து வெறுப்பேற்றுக்கா, டே இங்கே என்னடா பண்ணுற, எதுக்குடா இங்கே வந்து அவன் பக்கத்துலேயே நம்ம ஹீரோனி பக்கத்துலேயே உட்காந்து அவன் பேக்கில் நடப்பா, பேக் முன்னாடி வைப்பா, டே போடா இது எங்கள் அப்பாடா பார்த்து தப்பாக நினைக்க போகிறாருன்னு சொல்லிட்டுனே அப்படி நைஸாக எழுப்பிடும். அப்பா கணப்பறம் அவனை எழுப்பி, டே போடா நானே என் மக கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க, அதை வந்து நீ எனக்கு கெடுக்க வரேன்ட்டு அவனை தூக்கி வெளியே தனியாக அனுப்பி விட்டுரு. அவன் பாட்டு அங்கே போயிடுவான். அப்போ அப்பா மகளை கூட்டுவார், நிறைய கடை டெக்ஸ்டைல்ஸ் கூட்டுவார். உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ எடுமா, இவ்வளோ காலத்தில் ஒன்று ட்ரெஸ்ஸே நான் 5 வருஷம் வாங்கி கொடுத்துல, அவள் ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு அப்பாட்ட கட்டுற, அப்பா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அப்பா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்ட்டு உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு வரலாம் எல்லா ரெண்டுமே சூப்பராக எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு பார்த்து கடைசியில் ஒரு பிளாக்காக கருப்பாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பா, அப்பா இது எப்படி இருக்குது அப்படின்னு, இது ரொம்ப உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இதை போட்டுக்குன்னு அவரே வந்து தான் மனசை வந்து சில நேரத்தில் இழக்கிற மாதிரி தான் அவர் போகிறார். மைண்டு மாறிடுது, அவருக்கு தடுமாறுறாரு. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியா சரி இந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்காமா பிடிச்சிருக்குன்னு அப்பா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அவர் முத்தவங்களுக்கு வரவே வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லாமல் அப்படியே கையை தட்டி விட்டுட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வரான். வீட்டு ஒன்று அப்பா தங்கியிருக்கிற வீடு இது தான். அது அங்கே இருக்குது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு அது. இங்கே வந்து இங்கே வந்து அவங்க விளையாட்டு ஆயில்ஸு கத்தி மாதிரிலாம் இருக்கும், அப்படியே ட்ராமாவில் நடிப்பாங்க, அதெல்லாம் நடிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் தோசை போட்டு ரொட்டி மாதிரி போட்டு 2 பேரும் சாப்பிடுவாங்க. அப்போ அப்பா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு வந்துங்க, அப்பா நல்லா இருக்கா அப்படின்ட்டு, நல்லா தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ட்ரிங்க்ஸ் அடித்து இவளும் குடிப்பா, அப்பாவுக்கும் ஊற்றி குடிப்பா. அப்பா வந்து இவன் முழுசாக போய் விரும்ப ஆரம்பிச்சிடறா. அப்பான்னு நினைக்காம அது ஒரு வேறொரு ஆள் மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்பா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான். அது இங்கிலீஷில் இதுக்கு பேரை வந்து லவ் செயல்னு கூட, அதான் கரெக்டான நேம் இந்த படத்துக்கு. அது என்ன பண்ணுறா, உங்களுக்கு விரும்ப ஆரம்பிக்கிறா அப்படின்னு. அது எப்படி சொல்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படியே டேபிள் உள்ள கிளாஸ்லாம் ஒதுக்கி விட்டு அப்பா பாட்டு உட்காந்துருப்பார். எதிர்பாராத விதமாக அப்பாவுக்கு வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்றா. அதுவும் வாய்வழி முத்தம் கொடுத்த உடனே அவர் அதிர்ச்சி அஞ்சு போய்கிறார். அம்மாடி பொண்ணு நம்ம இப்படின்னு பார்த்தா இவனை இப்படி தப்பான ரூட்டில் போகிறா, இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அப்பா சீர் பிடிக்கிறாரு. நீ போ வீட்டில் கொண்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு, இல்லை நீ போய் படுத்துக்க நான் காலைல நான் விடுறேன் அப்படின்னு. அதோட அப்பா வந்து நம்மளுடைய இது ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வெக்ஸ் ஆகிட்டு நம்ம ஆள்மேலே அப்பா நேராக போய் படுத்து பார்க்குறா. அவள் படுத்துக்கு தான் இருக்கிறா. அப்பாங்க என்ன பண்ணுற நைஸாக வராரு. வந்து பார்த்துட்டு சரி நம்ம ஏன்னா அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம போகலாமே அப்படின்னு பார்த்துட்டு மக தூங்கிட்டு இருப்பா. அதில் மகளை வந்து பார்த்துட்டு சரிம்மா நீ தூங்கு, நான் போகிற மனசில் நினச்சிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. ரூம்லேருந்து பார்த்தா எந்த ரூம்லையுமே அவர் அப்பாக்காரர் இல்லை. அப்பா தான் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டார். அவர் வரவரையும் காலையில் சேர்லேயே உட்காந்துருக்கா. அந்த சேர்லேயே உட்காந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பாள். தூங்கிட்டு முடிஞ்சுன்னா அவளுடைய அந்த உணர்வுகளும் ஆசைங்களும் வேறு மாதிரி ஃபீல் போய் அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதோடு என்ன பண்ணுறோம், அந்த இருட்டிலேயே போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போவாது வந்து நம்ம இதை குளித்து முடிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுறா, சரி வீட்டுக்கு அப்படி நடந்து கொள்ளலாம். அப்பா வரலையே, நடந்து வர்றாரு. அப்போ வயசான ஒரு ரோட்டில் ஒரு கிழவன் போகிறான். அந்த எமோஷனில் யாரை கேட்டாலும் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் இவன் என்ன பண்ணுவான், நைஸாக மயக்கி அவங்க கூட லிஃப்ட்டு கேட்டு போவான். இந்த கிழவனும் மயங்கி என்ன பண்ணுறாப்புல, நான் இவன் லிஃப்ட்டு கொடுத்து போக்குவேன். இந்த கிழவன் என்ன பண்ணுறாப்புல, ரூட்டை மாற்றி வேறு பக்கம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எங்கேப்பா கூட்டிகிட்டு போகிறேன், இறக்கி இல்லை நான் கூட்டினேன் ப்ளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணலாம் இல்லை, என்னை இறக்கி விட்ரு, என்னை இறக்கி விடு அதெல்லாம் உனக்கு இறக்கலாம் விட மாட்டேன், உனக்கு என்ன வேணாலும் நான் தருவேன். இல்லை நான் போனேன், எங்கள் அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு கத்துவா. அந்த கிழவன் விட்ற மாதிரி தெரியல. ஒரு இடத்துல ஒன்று காரை விட்டு ஒரு ட்ரக்கு பின்னாடி அப்படியே இறங்கி ஓடுவான். அந்த கிழமை பின்னாடியே துரத்திட்டு ஓடுவான். இவளும் ஓடுவான், அவனும் ஓடுவான். ஒருத்தர் இங்கே வாரு உனக்கு என்ன தான் வேணும், ஆடுறான் விட்டுறேன், நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தெரியாமல் கூட வந்துட்டு சரி கத்தி முடிச்சு கத்தாத, உனக்கு என்ன ஒன்று, எனக்கு காசு வேணும், எவ்வளோ வேணும், நிறைய பணம் வேணும், நான் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், நீ என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு, நீ முதல்ல காசை எடுத்து கொடுன்னு கேட்பா. அவர் என்ன பண்ண பர்ஸில் இருந்து போட நிறைய காசு எடுப்பார். எடுத்து கொடுத்த உடனே சமாதானம் ஆகிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னா அந்த டாட்டா கட்டி அங்கே வந்து போயிடுறா. ஏன்னா அந்த காசை வாங்கிட்டு போய் தன்னோட அப்பாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி
வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல். என்ன பண்ணுறா, பெரிய அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வர பாரு. வாங்கிட்டு வந்து நம்ம லவ்வர் வீட்டுக்கு வரா, இன்கா வீட்டு தான் வரா. அப்பா எங்கன்னு அப்பா உள்ளே தான் இருக்காருன்னு பெரிய கிஃப்ட்டு வாங்கிட்டு வரா. அதை வாங்கிட்டு வந்து இந்த கிஃப்ட்டு நான் அப்பாவுக்காக தான், அப்போ இன்கா வாங்க வந்து நான் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு. அவர் வந்து என்னம்மா கிஃப்ட் இது, அப்பா உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு, நீங்களே பிரிங்க அப்படின்னு அவளே பிரிக்க வைப்பாப்புல. மொதல் அவள் பிரிக்க வந்து ஒத்துக்க மாட்டா. அப்பா பிரிப்பார். பிரித்த உடனே அதுக்குள்ளே வந்து பெரிய ஜாக்கெட் ஒன்றுலாம் போட்டு இங்கே வந்து அவள் இன்காவில் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். அவருக்கு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், நான் வெளியே போயிட்டு வரேன்னு, வெளியே போய் எங்கே வேணா போகணும் மகளை தட்டி கொடுப்பார். ஆனால் இவள் இன்கா இருக்கிறத பார்த்தோன்னா தலையில் கையை வச்சுன்னா சுத்தமாக பிடிக்காது. டக்குன்னு தலையெல்லாம் மறைச்சிக்குவா, வெறுப்பாகவே இருப்பாள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மறுபடியும் அங்கே வீட்டிலேருந்து 2 பேரும் ஒன்றா பார்த்தா எமோஷனல் ஆகிடுறான். பாட்டு நடந்து போன படம் போக்கில் அப்படி நடந்து போயிடுற, ரொம்ப டல்லாக இருக்கா, மனசு வெறுத்து போகிறேன்டா. அப்பா மேலே உள்ள பாசத்தில் அப்பாவோட ஒன்று அந்த ஈர்ப்பில் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறவ அப்போ அவள் கூட தொடர்பாக இருக்கிறத பார்த்துவிட்டு இவளுக்கு மனசை பூரா சங்கடமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு நேராக அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோன்னா அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறா. இருந்தாலும் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. நீ போய் உங்கள் அப்பாவே பார்த்துட்டு வந்துருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த சுகத்தில் தான் நீ இருக்கிற, அதெல்லாம் வேண்டாமா விட்டுருமா அப்படின்ட்டு. அப்போ கிளப்புக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க அங்கே அப்பா வராரு. அப்போ வந்துட்டு, என்னம்மா நேற்று பார் கோச்சிட்டு நீ பாட்டு பேசாமல் வந்துட்ட, ஏன் உனக்கு என் மேலே அவ்வளோ கோபமாக உனக்கு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவள் கூட இருந்துகிட்ருக்கீங்களே, அப்போ நான் எப்படி இருக்கேன்னு அவளை தொட்டோன்னா திட்டுவா. அவளை திட்டுட்டு இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க போங்க, நான் ஃப்ரெண்டை பார்க்க, என்னடி இவ்வளோ போய் அப்பாவை திட்டுறாங்க, கிளப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லோரும் வந்து இவளையே பார்ப்பாங்க, அவள் டடான்னு எதிர்பார்த்து மட்டும் சிகரெட்டை பிடிக்க வைப்பா, சிகரெட்டை பற்ற வச்சு நீ குடிக்கிறியான்னு கேட்பான். இல்லை அங்கிள் எனக்கு வேணாம் நீங்கள் குடிங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். நான் அடுத்த பொண்ணு கூட பேசினாலே அப்பா அவள் மனசுக்குள்ளே என்னமோ இந்த லவ்வர்ஸ் இது பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த பொண்ணுக்கு. டக்குன்னு அவரை சொல்லிட்டு, இல்லைம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கை சொல்லும்போது, இல்லை நான் அதான் உங்களை மன்னிக்கலாம் மாட்டேன், நீங்கள் என்ன உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் ஒரு ஜண்டு, கை எடுத்துகிட்டு போங்க இங்கேருந்து, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு அவனை அடித்து இது பண்ணோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, இவருக்கு ரொம்ப ஒரு சேமாயிடும், போங்க அழுவேர் அடிக்கிறவ, போயிடுங்கப்பா ப்ளீஸ், இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிடறாரு. என்ன பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறேன் அந்த ஃபீலாக அப்படி என்ன பண்ணுறா, அந்த பாரில் எழுந்துட்டு மறுபடியும் அப்பாவுக்கு திரும்ப ஃபோன் அடித்து பார்க்குறாங்களோ அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். அப்படி இவர் வந்து சரி வீட்டில் துணி வந்து ஹைன் பண்ணிட்டு இது மாதிரி 2-3 தடவை ரிங் பண்ணி பார்ப்பா, அப்பாவை நம்ம தெரியாமல் திட்டோமோ, இனிமேல் அப்பா வரவே மாட்டாரோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அவள் வந்து மறுபடியும் இந்த கிளப்புக்கு வந்து சரி அப்பாவை மயக்கத்துக்கு வரலேருந்து அந்த லாரி டிரைவர் இருக்கான்ல, நம்ம வென்ஸில் அவனை கூப்பிட்றா, சரி இவனை லவ் பண்ணுறமாமா நடித்து வீட்டில் நிப்பாட்டுவான். அப்போ வந்து அப்பா மனசு பாரு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. வீட்டில் கூப்பிட்டு வந்து காட்டுற, அப்பா சொல்கிறா, இது எங்கள் அப்பா, நான் வந்து இவர் வந்து லவ் பண்ணுற இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை அப்போ உடனே அப்பாவுக்கு பொறாமல் வந்து இந்த வேணான்னு சொல்லுவார்னு பார்த்தா அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார். உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய முடிவு தான் அப்படின்னோடனே, நான் இப்போயுமோ இப்படியே இருக்குன்னு டக்குன்னு ஏஞ்சி போயிடுவார். வெறுப்பு வரும்னு பார்த்தா வெறுப்பு வரவே இல்லை, எல்லாமே அப்பா வெறுப்பத்தை தான் ஒன்று செய்வார். இந்த வந்தவன் வேணும்னு சொல்ல போனால் பெட்ரூமில் உட்காந்து கித்தாரை வாசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனி அங்கேருந்து வரும். அவ்வளோ வந்தோடனே அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் வந்தவன் என்ன பண்ணலாம், எப்படியோ இது கூட ஒன்றா இருந்துடலாம் அப்படின்னு நினைப்பான். அவங்க கூட இவன் மற்றவங்களாம் கொடுப்பாங்க, ஒன்றா தான் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவாப்புல, இல்லை என் மனசு பூரா வந்து அவள் மனசெல்லாம் அவங்க அப்பா பேரில் தான் இருக்கும், அவங்க அப்பா வந்து வேறு மாதிரி அவள் வின் பண்ணுறா, இவன் கூட இருக்க விருப்பமே பட மாட்டா, ப்ளீஸ் சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் பரவாயில்ல, நான் இல்லை நீங்கள் வந்து நான் போயிடு, ஆமாம் எனக்கு வந்து உன்னை வந்து லவ் பண்ணுற அளவுக்கு என்னால் லவ் பண்ண முடியாது எனக்கு, அதனால் நான் போயிடுறேன், வேண்டாம் நீ போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் எனக்கு வேண்டாம் அப்படின்றவா. ஏன்னா நான் விரும்பல, என் மனசெல்லாம் ஃபுல்லாகவே எங்கள் அப்பா அம்மா தான் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு என் மனசில் எனக்கு சொல்லுது, அதனால் இவனை வந்து சுத்தமாக வெறுக்கிறா, வேண்டாம் நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்கடி ஆசைப்பட்டு நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. இதெல்லாம் தன்னுடைய அப்பா வந்து இதை பார்த்து அவர் கோவப்படுவார், திரும்ப அப்பா நம்ம நெருங்கி வருவார் அப்படின்ற இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலைன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இங்கே வந்துடுறாரு, வாசலில் வந்து உட்காந்துருப்பாப்புல நம்ம ஹீரோயினி. அங்கே வந்து அப்பா வர்றார். வந்தோடனே என்னம்மா வந்து உட்காந்துருக்குற, என்ன விஷயம்னு கேட்குறாப்புல. வந்து பாப்பாவில் அப்பா உள்ளே கூப்பிடுவாரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஏங்கி ஏக்கத்தில் பார்க்குறாப்புல. ஆல்மா சரி உள்ளே போகிற, சரி வா உள்ளே வா அப்படின்னு சரி உள்ளே போன அப்பா என்ன பண்ணுறாரு, அவளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செய்யணுமோ சரி, என்ன ஃப்ரிட்ஜில் எதாவது ரைட்டாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றாப்பா, ஏன்ப்பா என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, இங்கே பாரு சமுதாயத்துக்கு இது பண்ணுறதுலாம் தப்பு, அதனால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேம்மா, இதெல்லாம் வந்து நீ கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் கூட நல்லா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட 5 வருஷம் இந்த பார்க்காம இருந்தாலும் அந்த தனிமை வந்து அந்த பாசம் வந்து கடைசியில் அது காமமாக கொண்டு போயிடுது. ப்ளீஸ்ப்பா ஏன் நீங்கள் என்னை உணர்ச்சியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குங்க, எனக்கு வேறு யாரு கூட இருக்கிறதுக்கு மனசு இடமே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடத்துல அங்கே சல்லாபத்துக்கு அடிமையாகி கடைசியில் அவளுக்கு ஒரு
மொத்தத்தையும் போட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு அவனை அதாவது அவ தான் வந்து அப்போ வழிகட்டாயமாக கூப்பிட்டு 2 பேர் எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த தப்பு கடைசியில் இவங்களுக்குள்ளே நடந்து போகிறது. சமுதாயம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம். அதையே மீறி வந்து இவங்க ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரிவு அதிகமான பழக்கத்தில் பழகுனதுனால அது வந்து என்ன ஆச்சுன்னா காதலாக மாறி அவன் மனசுக்குள்ளேயே ஒரு தப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டா. வந்தோடனே எல்லாம் முடிச்சுட்டு தலைகுனி, அப்பாவுக்கும் தலைகுனி, நம்ம வந்து ஒரு டாக்டர் தொழிலை இருந்துட்டு நம்ம மகட்ட இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு. இது வந்து நம்ம 5 வருஷம் பார்க்காத ஒரு அப்பா கிட்ட இருந்துட்டு நம்ம இவ்வளோ பாசம் இதுவும் வந்து நம்ம நிலை தடுமாறி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு 2 பேரும் மாறி 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 அவங்களுடைய மனசுக்குள்ளே உள்ள குமுறெல்லாம் சொல்லிக்கிட்டு இதோட இவன் மறுபடியும் மெட்ரோ ட்ரெயின் ஏறி கடைசியில் வீட்டுக்கு வரா. இதோடு இந்த இடத்துலையே இந்த படத்தை எதோட முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிவு ஒரு மனுஷனை கடைசியில் ஒன்றா இருக்கும் போது இவங்களை வந்து தப்பு பண்ண வச்சிருச்சு. இது வந்து சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.